ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, 8த் புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ இயல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 7வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 6 இயல் புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்கல அப்டின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 6த் புக், 7த் புக் ஃபுல்லாவே நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் படிச்சாச்சு. ஆ நெக்ஸ்ட் வந்து 8த் புக். 8த் புக்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 6 இயலுடைய புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சுச்சு. இது 7வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, கேட்க, பேசுக. ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் சொல்லக் கேட்டு எழுதுக அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குடுத்திருக்கிறதுலயும் ஏதாவது உங்களுக்கு ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, அதையும் எடுத்துக்கோங்க. சரியா? அ இதுல வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ, அது எல்லாமே நோட் பண்ணி, அதையும் தனியா நோட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா, இதுல இருந்து கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிருவோம். அனைவருக்கும் தலைவராகும் விருப்பம் இருக்கலாம். ஆனால் சிறந்த ஆளுமை பண்பும் அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறனும் இருப்பவர்களால்தான் தலைவர்கள் ஆக முடிகிறது. எடுத்துக்காட்டாக பின்வரும் நிகழ்வை காணலாம். ஒரு விளையாட்டு அணியின் தலைவருக்கான தேர்வு நடந்தது. அணியின் பயிற்சியாளர் வீரர்களிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொண்டார். சிலர் தங்களை தமிழ்நாடு, கேரளம், பஞ்சாப் என அறிமுகப்படுத்திக் கொள்ள, ஒருவர் மட்டும் தன்னை இந்தியர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர்தான் அணியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காரணம் மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டியதும், இந்தியர் என்ற குழுவாக சிந்தித்ததுமே ஆகும். இப்படிப்பட்ட தகுதிகள் இருந்தால் நீங்களும் தலைவராகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. எந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குற மாதிரி இல்ல. ரைட்டா? சிலதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுலயும் ஆப்டிட்யூட் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். அத நோட் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் நோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் எதிர்மறை சொற்கள். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அல்லேன், அல்லோம், அல்லை இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து ஆ எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சவங்களுக்கு இந்த மாரி கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும். இல்லையா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நான் எக்ஸாம்ஸ் போறேன். இப்ப தான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றவங்க இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல. ஸோ இந்த மாரிலாம் நம்ம வந்து பேச்சு வழக்குல பேசுவோம். பட் ஆனா அது கரெக்ட்டான சென்டென்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா, அதுல எல்லாமே தப்பு இருக்கு. ஓகேவா? அதுலயுமே இலக்கண முறைப்படி பேசுறது எல்லாமே இருக்கு. எப்படி பேசணும் அப்படின்றதுமே. கரெக்ட்டா? இப்போ வந்து நம்மள குறிக்குது தன்மை, இன்னொன்னு முன்னிலை, இன்னொன்னு படர்க்கை. ஸோ நம்மள குறிக்கும்போது அத நம்ம எப்படி சொல்லணும்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கும்போது எப்படி சொல்லணும்? 2க்கும் இல்லாம தூரத்துல இருக்கிறவங்கள சொல்லும்போது எப்படி சொல்லணும்? அப்படின்றதுக்கு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இத மட்டும் படிச்சாலே போதும். இத பேஸ் பண்ணி வர எந்த கொஸ்டின்னாலும் நம்ம எழுதிறலாம். ஓகேவா? இப்போ தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மள குறிக்கிறது. ஓகேவா? நான் என்ன குறிச்சுது அப்படின்னா, அதான் தன்மை. இதே வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்குது அப்படின்னா, அதுதான் முன்னிலை. ஓகேவா? இந்த 2மே இல்லாம தூரத்துல இருக்கிற ஒரு பெர்சன வந்து நம்ம மென்ஷன் பண்றது பேர் தான் என்னது அப்படின்னா, படர்க்கை. ஓகேவா? இது எல்லாத்துலயுமே ஒருமையும் உண்டு, பன்மையும் உண்டு. இப்ப என்ன மட்டும் குறிக்கிறது. இப்போ என் சைடு ஒரு 5 பேர் இருக்காங்க. எங்கள எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஒரு பெர்சன மட்டும் சொல்றது. முன்னாடி இருக்கிற நெறைய பெர்சன சொல்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒருமையும் இருக்கு, பன்மையும் இருக்கு. ஸோ ஒருமைக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்? பன்மைனா என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒருமை. நான் அல்லேன். இப்ப என்னைய மட்டும் சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொல்லணும்? நான் அல்லேன். இதே நாங்க 2 பேர் இருக்கோம். அப்ப நான் என்ன சொல்லணும்? பன்மை இல்லையா? ஸோ, அப்ப என்ன சொல்லணும் அப்டின்னா, நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி முன்னிலை அப்டின்னா என்னது அப்டின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பெர்சன். ஸோ, அதுல ஒரே ஒரு பெர்சன மட்டும் சொல்லணும் அப்டின்னா, நீ அல்லைன்னு சொல்லணும். நீ இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்லன்றது காமன் வேர்ட். அது வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லாத்துக்குமே காமன் வேர்டு தான் இல்லைங்கிறது. ஓகேவா? ஸோ, பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றது எப்படி சொல்லணும் அப்டின்னா, நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லைன்னு சொல்லணும். அதான் கரெக்ட்டான வேர்டு. நெக்ஸ்ட்டு பன்மை. இப்ப முன்னாடி இருக்கிற நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லணும் அப்டின்னா, நீவீர், அல்லீர்.
என்ன சொல்லணும்? நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? நெக்ஸ்ட் படர்க்கை. படர்க்கைன்றது என்ன சொல்லிட்டோம்? தூரத்துல இருக்க பர்சன் சொல்லிட்டோம். தூரத்துல அப்ப என்னலாம் இருக்கலாம்? ஒரு ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் 5மே இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஒரு ஆண் பாலாவும் இருக்கலாம். ஒரு ஆணை குறித்தால் அது ஆண் பால் இல்லையா? ஸோ ஒரு பெண்ணை குறித்தால் அது பெண் பால். தூரத்துல இருக்கிற நிறைய பேரை குறிச்சுது. உயர்திணையில இருக்கு. உயர்திணைனா யாரு அப்படின்னா 6 அறிவு உடையவங்க தான் உயர்திணை. மனுஷங்க மட்டும்தான் உயர்திணை. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுதான் பலர் பால். நிறைய பேர் இருக்கிறத. லாஸ்ட் இருக்கிற இந்த ஒன்றன் பால், பலவின் பால் என்னது அப்படின்னா அக்ரிணை. ஓகேவா? அதுல ஒரே ஒரு அணிமலம் மட்டும் சொன்னா அது ஒன்றன் பால். அதுலயே நிறைய சொல்லுச்சு அப்படின்னா அதுதான் பலவின் பால். ஓகேவா? இது 2ம் அக்ரிணை. மத்த 3 என்னது? உயர்திணை. ஓகேவா? ஸோ இப்போ ஆண் பால் அப்படின்றது ஒரு பையனை குறிக்கிறது இல்லையா? ஸோ அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லணும்? அவன் அல்லன். அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். பெண் பாலா இருந்தா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பலர்பால். பலர்பால்னா அவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? அவ்வளோதான். அதே வந்து ஒன்றன் பால் அண்ட் பலவின் பால் வருது, அக்ரிணையில வருது அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா அஃது அன்று. ஒன்னே ஒன்று குறிக்கும் போது அஃதுன்னு சொல்லணும். அஃது அன்று அப்படின்னு சொல்லணும். அதே அதிகமா இருக்கு, நிறைய பழங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்மையை குறிக்கிறது இல்லையா? பழம்னு சொன்னா அது ஒருமை. பழங்கள் அப்படின்னு சொன்னா அது என்னது? பன்மை. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது பழங்கள் அல்ல, அவை அல்ல. ஸோ அல்லன்னு வரணும். ஓகேவா? ஒருமையா இருந்தா அன்று, பன்மையா இருந்தா அல்ல. ரைட்டா? ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்று படிச்சாலே போதும். இதுக்கு அடுத்து வர கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இந்த வேறு, உண்டு, இல்லை இதெல்லாமே வந்து 3 இடத்துக்கும் வரும். ஐம்பாலுக்குமே பொதுவான சொற்கள் தான். ஓகேவா? இது வந்து பொது சொல். இதுவுமே கேட்கலாம். வேறு, உண்டுன்றது கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நீ இல்லை, அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைன்றது காமன் வேர்டு. அது வராது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து பார்க்கலாம். பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதை செய்தது நான் அன்று. ஸோ முதல்ல அன்றுங்கிறது இதுல என்ன எங்க வந்திருக்கு? அக்ரிணையில வந்திருக்கு இல்லையா? ஸோ இது அக்ரிணை வேர்டு அன்றுங்கிறது. அப்போ இதுல என்ன வரணும்? நான் அப்படின்னு வரும்போது அது என்னது? தன்மையை குறிக்கிறது. கரெக்டா? தன்மைன்னு வரும்போது பிளஸ் அது ஒரே ஒரு பர்சன் என்ன மட்டும்தான் அது என்ன செஞ்சிருக்கு? சொல்லியிருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா நான் அல்லேன். நான் அல்லேன். ஓகேவா? அன்று வராது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ல அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அன்று அல்ல ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிணைக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இந்த அல்லன்றது நமக்கு எதுல வருது? அக்ரிணையில தான் வருது. அப்ப கண்ணன் அப்படின்றது யாரு? ஒரு ஆண் பால் இல்லையா? ஸோ தூரத்துல இருக்கிற பர்சனை தான் சொல்லியிருக்கு ஆண் பால். அப்போ அவன் அல்லன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? அல்லன். கண்ணன் அல்லன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அல்லை அப்படின்றது எதுக்கு வரும்? முன்னிலையில யூஸ் பண்றதுக்கு தான் என்ன வருது? அல்லை அப்படின்றது வருது. ஓகேவா? மல்லிகை அப்படின்னு வந்துட்டாலே அது என்னது? அக்ரிணை. கரெக்டா? அது வந்து உயர்திணையில வராது. அக்ரிணை படர்க்கையில வந்துருச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அல்லைங்கிறது தப்பு. மல்லிகை அப்படின்றத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அது என்ன ஆன்சர் வரும்? அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ரைட்டா? நெக்ஸ்ட் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள் அப்படின்னு வரும்போது
அது பன்மையில வந்துடுச்சு. கரெக்ட்டா? இப்போ இந்த இதுல அல்லோம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? நாமல்லோம். ஒருமை, அதாவது தன்மை. நம்மளுடைய இதுல பன்மையில குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா, அல்லோம் அப்படிங்கிறது. பட் இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்க? சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது யாரு? பலர்பால். இல்லையா? ஸோ, அப்போ என்ன வரும் இதுல? அல்லோம்னு வராது. அல்லர். அல்லர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பகைவர் நீவீர் அல்லர். நீவீர் அப்படின்னாலே முன்னிலை பன்மை இல்லையா? நமக்கு முன்னாடி இருக்கிற பெர்சன சொல்றது தான் என்னது அப்படின்னா முன்னிலை. அதுல பன்மைய சொன்னது தான் என்னது? நீவீர். அப்ப நீவீர்ன்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்? அல்லீர். அல்லீர். நீவீர் அல்லீர். ஸோ இதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. கரெக்டான எதிர்மறை சொற்களை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க? நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. ஸோ என்ன சொல்லணும்? இது புத்தகம்னு வந்துருச்சு. இது அஃறிணை. அஃறிணையில உள்ள பன்மை. இவைன்னு வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்? அல்ல. இதே வந்து தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இஃது அன்று அப்படின்னு வரும். புத்தகம்னு வந்துச்சுன்னா இஃது அன்று அப்படின்னு வரணும். புத்தகங்கள் அப்படின்னு வந்துருச்சுனால அது பன்மை. ஸோ இவை அல்ல. ரைட்டா? நெக்ஸ்ட், உங்களோடு வருவோர் டேஷ் அல்லோம். அல்லோம் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? இதுல பார்த்தோம் இல்லையா? அல்லோம் அப்படின்னாலே என்னது? நம்மள பன்மை. பன்மையை குறிக்கிறது. அப்ப நாமல்லோம். ஆன்சர் என்ன வரணும்? உங்களோடு வருவோர் நாமல்லோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஷ். மணிமேகலை அப்போ வந்து ஒரு படற்கை உள்ள பர்சன் தான். நமக்கு முன்னால இருக்கிற பர்சன் எல்லாம் மென்ஷன் பண்ணல. படற்கை, பெண்பால் இல்லையா? ஸோ பெண்பாலுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அல்லல். பெண்பால் அப்படின்னா என்ன சொல்லணும்? அல்லல். அப்போ மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன டேஷ். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. இதுல ஈ மொய்த்த பண்டங்கள். ஸோ ஈ இதெல்லாம் என்னது? அஃறிணை, ஒருமை இல்லையா? ஸோ அன்று. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லை. அல்லை அப்படின்னா ஸோ அது எதுல வரும் அப்படின்றத பார்க்கணும். அல்லைன்றது எதுக்கு வருது? நீ. முன்னிலை ஒருமைக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? அல்லைன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ நீ அல்லை. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது மட்டும் படிச்சாலே போதும். தன்மைக்கு, முன்னிலைக்கு, படர்க்கைக்கு எப்படி வரும்ன்றத படிச்சாலே போதும். இந்த பேஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக் பேக் கொஸ்டின் அப்படியே வந்து வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கூட கேட்குறாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கட்டுரை. இது நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். செகண்ட், தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வைக்கு தெரிவித்தல். தேர்ட் ஒன், அவ்வைக்கு தொண்டைமான் தன் படை கருவிகளை காட்டுதல். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். தொண்டைமான் போர் வேண்டாம் என்று முடிவு செய்தல். தொண்டைமானிடம் அவ்வை அதியமானின் படை சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்டோரியை நம்ம லைட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வைக்கு தெரிவித்தல். தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். நெக்ஸ்ட்டு,
ஔவைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுதல். தொண்டைமானிடம் ஔவை அதியமானின் படைச் சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல். தொண்டைமான் போர் வேண்டாம் என முடிவு செய்தல். ஸோ இதான் வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதியமான் வந்து போர் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற டைம்ல, போர்னால நிறைய உயிர்கள் வந்து போகுது. ஸோ அதனால நம்ம போர் வேணாம் அப்படின்னு இருக்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த டைம்ல தொண்டைமான் என்ன செய்வாரு அப்படின்னா, இவருக்கு அறைகூவல் விடுவார். அதாவது போருக்கு வருவாரு. ரைட்டா? ஸோ அப்ப அந்த இடத்துல அதியமான் என்ன செய்வாரு அப்படின்னா, ஔவையார் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இதனால நிறைய உயிர்கள் போகுது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல ஸோ இவங்களுக்கும் இஷ்யூ வராம, அவங்களுக்கும் இஷ்யூ வராம ஔவையார் என்ன செய்வாங்க அப்படின்னா, தொண்டைமான் கிட்ட என்ன செய்வாங்க அப்படின்னா, தூது போவாங்க. அப்ப அந்த இடத்துல தொண்டைமான் என்ன செய்வாரு அப்படின்னா, அவங்கள வரவேற்று அவங்க தொண்டைமானுடைய அந்த படைக்கருவிகள் எல்லாம் காட்டுவாரு. என்னுடைய படைக்கருவிகள்லாம் பாருங்க. ஸோ எவ்ளோ வந்து சூப்பரா இருக்கு. அதாவது புதுசா அவரோட படைக்கருவிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நல்ல புதுசா, நல்ல பளபளன்னு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அத பார்த்த ஔவையார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே கரெக்ட்டு. நீ நல்லா சூப்பரா வச்சிருக்க. பட் ஆனா வந்து இந்த அதியமானோட கருவிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரே அ ரத்தக்கர பட்டு துருப்பிடிச்சு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல குறிப்பால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் வந்து நெறைய வந்து போர்கள சந்திச்சு, நெறைய அதுல வின் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அப்படி அந்த நாள் அவருடைய படைக்கருவிகள் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத குறிப்பால என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அத பார்த்த தொண்டைமான் பயந்து, ஸோ போர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. அவர்கிட்ட நம்ம போருக்கு போனோம்னா, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சு, அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, போர் வேணான்னு முடிவு செய்வாரு. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னாலும் எழுத தெரியணும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கேட்காத கொஸ்டின் பேப்பர்ஸே இருக்க முடியாது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுலருந்து கேட்பாங்க. ரைட்டா? தமிழ்ல இருந்து தமிழ் குடுத்து இங்கிலீஷ்ல கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் குடுத்து தமிழ்ல ஒரு 5 கொஸ்டின் எப்படினாலும் கேட்டுருவாங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அதுலருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட்டு குதிரை ஏற்றம், ஈக்வஸ்ட்ரைன். குதிரை ஏற்றம், ஈக்வஸ்ட்ரைன். கதாநாயகன், தி ஹீரோ. கதாநாயகன், தி ஹீரோ. முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு, லீடர்ஷிப். தலைமை பண்பு, லீடர்ஷிப். ஆதரவு, சப்போர்ட். ஆதரவு, சப்போர்ட். வரி, டாக்ஸ். வரி, டாக்ஸ். வெற்றி, விக்டரி. வெற்றி, விக்டரி. சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஈக்வஸ்ட்ரைன், குதிரை ஏற்றம். தி ஹீரோ, கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். லீடர்ஷிப், தலைமை பண்பு. சப்போர்ட், ஆதரவு. டாக்ஸ், வரி. விக்டரி, வெற்றி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். ரைட்டா? ஸோ இதோட 7வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ சீக்கிரம் போய் பாருங்க. புக் பேக் கொஸ்டின் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட பிளேலிஸ்ட்ல எடுத்துட்டு வரும். ஸோ அத வந்து படிச்சுக்கோங்க. இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லன்றவங்க 6th இருந்தே போட்டிருக்கோம். படிங்க. சரியா? தேங்க் யூ.